என்ன கருத்து? சினிமானா அலையாமல் அவங்கவுங்க படித்ததுக்கு ஏற்ற மாதிரி அந்த ப்ரொஃபஷன் கிறுக்கு பிடிச்சி தெரியக்கூடாது. மம்முட்டினா மெகா ஸ்டார் இப்படி தான் வச்சுருக்காங்களே தவிர புதுசாக வந்த ஹீரோவுக்கு சான்ஸே கொடுக்கறதில்ல. அப்படி தான் பார்க்குறாங்க. அதனால தானே ஆளே வரமாட்டேங்கிறாங்களே. സ്റ്റാർ മൂവി നല്ലതാണ്. കുഴപ്പമില്ല. സെക്കൻഡ് ഹാഫ് കണ്ടുകൊണ്ടിരിക്കാം. കവിൻ്റെ അപ്പിയറൻസ് കൊള്ളാം. സെക്കൻഡ് ഹാഫിന് ശേഷമുള്ള അപ്പിയറൻസ് കൊള്ളാം. ബാക്ക്ഗ്രൗണ്ട് സ്കോർ, പിന്നെ അവൻ്റെ അഭിനയമൊക്കെ ഒരു വേറെ ലെവലിൽ, ഒരു രക്ഷയില്ലാത്ത അഭിനയം. പിന്നെ റൊമാൻസൊക്കെ നല്ല വർക്കൗട്ട് ആയിട്ടുണ്ട്. നമുക്ക് മനസ്സിന് നല്ല തൃപ്തി കിട്ടും. എടുത്തു പറയുകയാണെന്ന് പറഞ്ഞാൽ അവൻ്റെ അഭിനയം ഒരു രക്ഷയില്ലാത്ത അഭിനയം, ഒരു രക്ഷയെന്ന് പറഞ്ഞാൽ നമുക്ക് അവസാനം വരെ പിടിച്ചിരുത്തണ കുറേ കണ്ടൻറ് അതിലുണ്ട്. അതാണ് മെയിൻ. നല്ല സ്റ്റോറി ഉണ്ട് കേട്ടോ. അവന് സിനിമ അഭിനയിക്കാൻ വേണ്ടി നല്ല താല്പര്യത്തോടെ കൊച്ചിലെ മുതലേ ഇങ്ങനെ വന്നിട്ട് അവസാനം വീണു പോകും. പക്ഷെ അവൻ കയറി വരും അവസാനം. അങ്ങനെയാണ് സിനിമയിലെ ഒരു സ്കോർ. പെർഫോമൻസ് എല്ലാവരെയും ലായൊക്കെ നല്ല അഭിനയമായിരുന്നു. കിടിലമായിരുന്നു. 5 സ്റ്റാർ റേറ്റിംഗ് കിടിലം. ഒരു സാധാരണ കോമൺ പീപ്പിളിന് ഇങ്ങനെ വലിയ സ്റ്റാർ ആവാൻ പറ്റുന്നുണ്ടായിരുന്നു. കിടിലം സ്റ്റോറി ലൈനാണ്, പക്കായിരുന്നു. മ്യൂസിക് കൊള്ളായിരുന്നു. നമ്മൾ പഴയ വിൻറ്റേജ് യുവൻ ശങ്കർ രാജയെ തിരിച്ച് കാണുന്ന രീതിക്ക് കിടിലമായിരുന്നു. മെസ്സേജ് തന്നെയാണ് നമ്മൾ യൂണിവേഴ്സ് ഫാൾസ് ഫോർ സ്റ്റബൺ ഹാർട്ട്, അത് തന്നെയാണ് പടം. തകർത്തിട്ടുണ്ട്. ഇല്ല, ഫസ്റ്റ് ഹാഫ് സെക്കൻഡ് ഹാഫ് അടിപൊളി, ലാഗില്ലാതെ ഫുള്ളായിട്ട് കാണാൻ പറ്റണ അടിപൊളി പടം. കിടിലം ഫുൾ. ഫസ്റ്റ് ഹാഫ് സെക്കൻഡ് ഹാഫ് ആയാലും സ്ട്രഗിൾ ആയാലും എല്ലാ രീതിയിലും നമ്മൾ മോട്ടിവേറ്റ് ചെയ്യണ ഒരു പടമായിരുന്നു. നല്ല പടമായിരുന്നു. പടത്തെക്കുറിച്ച് പറയാൻ കവിൻ ലാലും കൊള്ളായിരുന്നു. ലാലൊക്കെ സൂപ്പറായിട്ടുണ്ടായിരുന്നു. യുവനാണ് സെക്കൻഡ് ഹീറോ യുവൻ എന്ന് പറയാം. പിന്നെ പെർഫോമൻസ് വൈസ് എല്ലാവരും നന്നായിട്ട് മെസ്സേജ് ആയിട്ടൊന്നുമില്ല. ഇത് എല്ലാവരും ഹാർഡ് വർക്കിനെ കുറിച്ച് പറയുന്ന സൂപ്പർ പടം. ഒരു ക്യാമിയോ ഉണ്ട്, சூப்பராகிடுது. யாரும் பிரதீட்சில்லை கேமியோ உண்டாகும்னு. நல்லா சூப்பராக சினிமாவில் செய்கிற என்னெல்லாம் பாடுபட்டோங்கிறத காமிக்கிறாங்க. அந்த கவினோட ஆக்டு சூப்பர். ஹீரோயினும் அந்த ரெண்டாவது ஹீரோயின் சூப்பர். யுவன் மியூசிக் எப்படி இருக்கு? மியூசிக் பாட்டு சூப்பர். யுவன்னா கேட்கணுமா? சூப்பர் பாட்டு. மொத்தத்தில் டோட்டலி எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதான் சொன்னேனே, கவின் ஆக்டு சூப்பர்னு. ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. நல்லா என்ன கருத்து? சினிமானா அலையாமல் அவங்கவுங்க படித்ததுக்கு ஏற்ற மாதிரி அந்த ப்ரொஃபஷன் கிறுக்கு பிடிச்சி தெரியக்கூடாது. என்ன தான் நல்ல ஒய்ஃபு நல்ல வேலை கிடைச்சாலும் அந்த கவின் என்னம்மா சொல்கிறாரு கடைசியில், நான் ஹீரோ ஆக மாட்டேனா அப்படிலாம் இருக்கக்கூடாது. கிடைக்கலன்னு விடாமுயற்சி பண்ணுறாரு. நான் அதை அக்செப்ட் பண்ணுறேன். ஆனால் நம்ம எது இருக்கோ அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகணும் ஜாபில். அது என்னமோ கையெல்லாம் தட்டினாங்க. அந்த உள்ள ஒரு 10-15 பேர் தானே இருந்தாங்க. புது படம் இல்லையா? அதாவது எல்லாருக்குமே என்னன்னு கேட்டால், ஒரு பிருத்திவிராஜா, மம்முட்டினா மெகா ஸ்டார் இப்படி தான் வச்சுருக்காங்களே தவிர புதுசாக வந்த ஹீரோவுக்கு சான்ஸே கொடுக்கறதில்ல. அவங்க எப்படி நடிக்கிறாங்க, அவங்க திறமை என்ன, இதெல்லாம் யாருமே பார்க்கறது கிடையாது. அப்படி பார்த்தா தானே எல்லோரும் முன்னேறுவாங்க, பெரிய ஸ்டார் ஆவாங்க. அப்படி தான் பார்க்குறாங்க. அதனால தானே ஆளே வரமாட்டேங்கிறாங்களே. நாங்கள் அப்படி கிடையாது. நாங்கள் டிஃப்ரெண்ட் டைப்பு. புதுசாக ஒரு இது பண்ணால் அவங்க எப்படி நடிக்கிறாங்க, என்ன கருத்து சொல்கிறாங்க அப்படின்னு போய் பார்ப்போம். நாங்கள் பார்ப்போம். எனக்கு வருத்தமாக தான் இருந்தது. ஆமாம், அந்த ஹீரோ நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் ஆடியன்ஸ் அவ்வளோவா இல்லையே, கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது. ஆனால் கடின உழைப்பு, என்ன விடாமுயற்சி, விபரீத வெற்றி வருவார் பின்னாடி. சொன்ன ஆகலையே. நல்லா இருக்குது படம். நல்லா இருக்கு, நமக்கு பிடிச்சிருக்கு. விடாமுயற்சி, அவருடைய திறமைக்கு ஏற்ற இது இருக்குது. ஆனால் முன்னில் வரணும். நல்லதாக இருக்குது. ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லானது இதுலேருந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஏன்னா ஆக்டிங் நல்லா இருக்குது. பொறுமையாக நடிச்சிருக்காரு. ஒரு அடித்தடினாலும் சரி, காமெடினாலும் சரி, ஒரு எமோஷனல் சீனாலும் சரி, நல்லா நடிச்சிருக்காரு. எங்களுக்கு பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக வருவார். வர சான்ஸ் இருக்குது. 100% வரது சான்ஸ் இருக்குது. யுவன் மியூசிக் சூப்பர். யுவனோட மியூசிக் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பாட்டு நல்லா ஹை பிச்சில் பாடியிருக்காரு. நல்லா பாடியிருக்காரு. நல்லா வருவார். அடுத்த படம் பாருங்கள். அவங்க தமிழில் இடையில மலையாளம் வருது. பியூர் தமிழ் இல்லையா நம்ம இல்லையா? அவங்க கொஞ்சம் மலையாளி இல்லையா லாலு? இருந்தாலும் கொஞ்சம் பேசியிருக்காரு. அவ்வளோ பியூராக அவர் பேசலை. கொஞ்சம் இடையில மலையாள டச்சிங் வருது. சென்டிமெண்ட்லாம் சூப்பர். லால் சார் நடிக்க கேட்கவா வேணும் இல்லையா? சூப்பராக நடிச்சிருக்காரு. இந்த பையன் நல்லா நடிச்சிருக்கான். அல்ல அப்படியே அவர் சீரியலில் பிக் பாஸ்லாம் வந்தவர் தானே கவின். அங்கெல்லாம் பார்த்துருக்கோம். இந்த படம் நல்லா
அவருக்கு இனி நல்ல ஃப்யூச்சர் இருக்குதுன்னு தோன்றுறது. பார்ப்போம்.